மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லச்சாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் முன்மொழிந்த அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி வரையறை செய்து 816 முதல் 850 எம்பி தொகுதியை மாற்ற ஒன்றிய அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், கூட்டாட்சி தத்துவம், மதசார்பின்மை கொள்கையை இதை சீர்குலைக்க முயற்சி செய்கிறது. மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு இது ஒரு தண்டனையாக கொடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1976ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் 41 39 ஏற்கனவே குறைக்கப்பட்டது. அதுதான் வரலாறு. தற்போது இது நிறைவேற்றப்பட்டால் மேலும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மாநிலங்களோடு ஆலோசிக்கப்படாமல் எல்லையை நிர்ணயம் செய்யக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசினுடைய நோக்கமாக இஸ்லாமியர்கள், குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் வெற்றி பெற முடியாத அளவில் அந்த எல்லையை பிரிப்பது, அதே மாதிரி தலித்துகள் வாழ்கின்ற அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற அந்த தொகுதிகளுடைய எல்லையை பிரிப்பது, எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நிச்சயமாக செய்யும். எந்த மாநில உரிமையும் பாதிப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. தற்போது இருக்கின்ற எண்ணிக்கையிலேயே மாற்ற வரக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். பாராளுமன்றத்தில் 543 பேருக்கு இப்போதே பேச நேரம் இல்லை. அது 850 உயர்கின்ற நேரத்தில் எவ்வளவு நேரம் பேச முடியும் என்பதுதான் அது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து கட்சிகளுடன் ஒன்றிய அரசு பேசணும், மாநிலங்களோடு பேசணும். அதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. பிஜேபிக்கு செல்வாக்குள்ள வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிப்பது பிஜேபியுடைய நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட தென் மாநிலங்களில், குறிப்பாக தமிழகத்திற்கு தொகுதிகளை குறைப்பது என்பதுதான் நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் இன்றைக்கு புதிய நாடாளுமன்ற கட்டிடமே கட்டப்பட்டது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டுகின்ற நேரத்தில் 888 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற கட்டிடமாக கட்டப்பட்டது என்று சொன்னால், அன்றைக்கு ஏதோ நோக்கத்தோடு தான் இது கட்டப்பட்டதாக நாம் கருதுகின்றோம். எனவே இன்றைக்கு 543 எண்ணிக்கை என்பது அதுவே போதும். தமிழகத்தை போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் அதே போன்று மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனவே மாண்புமிகு முதல்வர்கள் முன்மொழிந்தது போன்று 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் 543 எண்ணிக்கையிலே மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு, இந்த மாண்புமிகு முதலமைச்சர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கக்கூடிய அரசினர் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.